Welcome back to my channel. இன்னைக்கு ஒரு நிமிஷத்துல செய்யக்கூடிய brownie எப்படி செய்யறது அப்படிங்கறது பார்க்க போறோம். இது ரொம்ப சுலபமா ரொம்ப ஒரே நிமிஷத்துல ரொம்ப டேஸ்டியான ஒரு ரெசிபி நம்ம செஞ்சிரலாம். இதுக்கு நிறைய பொருள் எல்லாம் தேவை கிடையாது. நம்ம வீட்ல இருக்க சாதாரண பொருள் இருந்தா போதும். இதுக்கு நம்ம பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா இந்த மாதிரி எதுவும் யூஸ் பண்ண போறது இல்ல. ஆனா நம்ம இத மைக்ரோவேவ்ல தான் வச்சு குக் பண்ண போறோம். ஒருவேளை நீங்க ஓடிஜில குக் பண்றதா இருந்தாலும் அது எப்படி என்ன டெம்பரேச்சர் அண்ட் டைம் அப்படிங்கறதையும் இந்த வீடியோல நான் சொல்ல போறேன். இப்போ இந்த ரெசிபி நான் உங்க கூட ஷேர் பண்றேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். செய்யறதுக்கு முதல்ல இந்த மாதிரி ஒரு மக் எடுத்துக்கங்க. அதுல 3 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு, 2 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர், 3 டேபிள் ஸ்பூன் பிரவுன் சுகர் இல்லைனா ஒயிட் சுகர் எடுத்துக்கலாம். அப்புறம் 1/4 டீஸ்பூன் ஏதாவது ஒரு இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர், அப்புறம் ஒரு பிஞ்ச் உப்பு. இதை சேர்த்திட்டு ஒரு ஃபோக்கோ ஸ்பூனை வச்சு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இது கூட 3 டேபிள் ஸ்பூன் பால், அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் எந்த வாசம் இல்லாத எண்ணெய் வேணாலும் சேர்த்திக்கங்க. சேர்த்திட்டு இது நல்லா கம்பைன் ஆகிற வரைக்கும் கலந்து விட்டுருங்க. கடைசியா இது கூட 2 டேபிள் ஸ்பூன் சாக்கோ சிப்ஸ் ஆட் பண்றேன். அதையும் சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அப்புறம் ஒரு 1 டீஸ்பூன் சாக்கோ சிப்ஸை மேலால அப்படியே ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விடுறேன். அவ்வளோதான், இப்போ நம்ம ப்ரௌனி பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்மளோட ப்ரௌனி பேட்டரை மைக்ரோவேவ்ல 1 நிமிஷத்துக்கு நம்ம வச்சு ஹீட் பண்ணணும். இப்போ போய் வச்சுட்டு வந்துடலாம். ஒருவேளை நீங்க ஓடிஜில பேக் பண்றீங்க அப்படின்னா 180 டிகிரி செல்சியஸ்க்கு ப்ரீ ஹீட் பண்ணிட்டு ஒரு 12 நிமிஷம் பேக் பண்ணுங்க. அப்ப சரியா இருக்கும். இப்போ 1 நிமிஷம் ஆச்சு. நம்ம ப்ரௌனி இப்போ ரொம்ப சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. பாருங்க எவ்வளவு மாய்ஸ்டா இருக்கு அப்படின்னு. இது பேக் ஆன உடனே எடுத்து சாப்பிடாம ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் அது கூல் ஆகிறதுக்கு கொடுங்க. அப்ப நம்மளுக்கு நல்லா செட் ஆகி கிடைக்கும். இப்போ அதை நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். ரொம்ப மாய்ஸ்டா நல்லா ஃபட்ஜியா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. ஒவ்வொருத்தங்களோட அவனோட எஃபிஷியன்சி வேற மாதிரி இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு 1 நிமிஷத்துல கொஞ்சம் அண்டர் பேக்டா இருந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட் ஒரு 10 செகண்ட்ஸ் எக்ஸ்ட்ரா விடுங்க. அப்ப வந்து சரியாயிடும். ஒருவேளை நீங்க ரொம்ப விட்டுட்டீங்க அப்படின்னா அது நல்லா கல்லு மாதிரி ஆயிடும். அப்புறம் ரொம்ப கிறிஸ்பி ஆயிடும். அது நல்லா இருக்காது. அப்புறம் எடுக்கிறதுக்கே வராது ஆடுறப்போ. ஒருவேளை கொஞ்சம் ஓவர் பேக் ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு 10 செகண்ட்ஸ் கம்மி பண்ணிக்கங்க. அவ்வளவுதான், நம்மளோட மக் ப்ரௌனி இப்ப ரொம்ப சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. நீங்க இத வேற ஏதாவது ரெக்டாங்குலர் ட்ரே மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணி கூட செஞ்சுக்கலாம். உங்க வீட்ல இல்ல அப்படின்னா என்ன மாதிரி மக் யூஸ் பண்ணி கூட செஞ்சுக்கங்க. பட் நீங்க எந்த வெசல் யூஸ் பண்ணாலும் அது மைக்ரோவேவ் சேஃபா அப்படிங்கறது மட்டும் பாத்துக்கங்க. அப்புறம் இன்னொரு காமனான டவுட் என்ன அப்படின்னா மைக்ரோவேவ்ல நம்ம கன்வெக்ஷன் மோடுக்கு மாத்தணுமா அப்படின்னு. அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. நீங்க நார்மலா உங்க ஃபுட் எல்லாம் சூடு பண்ணுவீங்கல்ல, அந்த மோட்ல இருந்தாலே போதும். நம்மளுக்கு ரொம்ப சூப்பரா பேக் ஆகி கிடைச்சிடும். இது அவ்வளவு சிம்பிள் ரெடி பண்றது. ஒரு 5 நிமிஷத்துக்குள்ள எல்லா வேலையுமே முடிச்சிடலாம். நீங்களும் கண்டிப்பா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க ஃபீட்பேக் கமெண்ட்ஸ்ல லீவ் பண்ணுங்க. ஏன்னா எங்காவது பர்சனலா ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதோட இன்ஸ்டாகிராம் ஐடி ஹரிணி பாபுராஜ் என்ன ஃபாலோ பண்ணலாம். நான் உங்களை இன்னொரு வீடியோல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட மீட் பண்றேன். அது வரைக்கும் பை.